பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத அடிக்கடி நம்ம அரசு ஊர்ஜிதம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த அரசு கல்லூரிகள், அரசு பல்கலைக்கழகங்கள் அப்படின்னாலும் பயமாக இருக்குது. இப்போ அந்த மாதிரி எங்கே போனாலும் பாதுகாப்பு இல்லை. இப்போ நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் அரியலூரை சேர்ந்த ஒரு அம்மா, 22 வயசு உள்ள லேடி, தன்னுடைய கணவனை பிரிந்து வாழறாங்க. வேலைக்காக மகேஷ் அப்படிங்கிறவர் மூலமாக அந்த கேன்டீனில் வேலைக்கு வராங்க. அந்த கேன்டீனுடைய உரிமையாளர் யார் அப்படின்னா முத்துசெல்வம். இந்த முத்துசெல்வத்துடைய ஃப்ரெண்டு தான் மகேஷ். இப்படி எட்டும் சேர்த்த உடனே இந்த அம்மாவுக்கு ஏதோ 10,000 சம்பளம் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் டெய்லி பண்ணியிருக்காங்க. யாருன்னா அந்த கேன்டீனுடைய உரிமையாளர் முத்துசெல்வம். அதுக்கப்புறம் அவருடைய நண்பர் ஆட்டோ டிரைவராக அவரை சேர்த்துருக்கார் கார்த்திகேயன். கேன்டீனில் சமையல் மாஸ்டராக இருக்கிறவர் குணசேகரன். இவங்க எல்லாமே இந்த பொண்ணு தொடர்ந்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. இம்சை தாங்க முடியல. இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, அங்கே இருக்கிற செக்யூரிட்டிகிட்ட சொல்லியிருக்கு, இந்த மாதிரிலாம் பிரச்சனையாக இருக்குங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எப்படி தான் நான் வாழறது தெரியல. நீ போமா, உடனே போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுமான்னு தைரியம் சொல்லியிருக்காரு. உடனே இவங்க சைதாப்பேட்டை அனைத்து காவல் நிலையத்தில், அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. இந்த பொண்ணு புகார் கொடுத்தோன்னா போலீஸ் எஃப்ஐஆர் போட்டு எல்லா பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் எல்லாத்தையும் சட்டத்தை போட்டு அந்த முத்துசெல்வம், அதன் பிறகு அந்த குணசேகரன், கார்த்திகேயன், இவங்க எல்லாத்தையும் முடிச்சு ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அதன் பிறகு இந்த மகேஷ் அப்படிங்கிறவனையும் போலீஸ் தேடுது. அதன் பிறகு சேலத்தை சேர்ந்த பாக்கியராஜ் அப்படிங்கிறவன் இந்த குற்ற செயலில் ஈடுபட்டுள்ளதாக போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. பண்ணி அவனையும் தேடிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவனையும் பிடிச்சி ரிமாண்ட் பண்ண போகிறாங்க. நான் எங்கே போனாலுமே தான் பணிபுரிக்கின்ற இடத்திலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா அந்த பெண்களுக்கு யாருன்னா பாதுகாப்பு கொடுக்கறது? பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவர்களே அத்துமீறுகிறார்கள் என்றால் அந்த பெண்கள் எங்கே போய் முறையிடுவாங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கணும். நாட்டில் என்னெல்லாம் நடக்குது, சின்ன விஷயம்லாம் நினைக்காதீங்க. இது எல்லாம் மறைக்கப்பட்ட உண்மையாக இருக்குது இந்த நாட்டில். தெரிஞ்சுக்கோங்க. இது போன்ற விஷயங்கள்லாம் என்னைக்கு ரெக்டிஃபை ஆகிறது, என்னைக்கு இந்த மகளிர் இது போன்ற கொடுமையிலிருந்து விடுதலை ஆகிறது, நீங்கள் தான் சொல்லணும்.